விஜய் ஆண்டனி அவர்கள். அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சக்தி பிரபுவோட டைரக்ஷனில் நடிச்சிட்டு இருக்காரு. சக்தி பிரபு ஆல்ரெடி வாள் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. பிக் பாஸில் ரொம்ப ஃபேமான நம்ம பிரதீப் ஆண்டனி தான் அந்த படத்தில் ஹீரோவும் நடிச்சிருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தை பற்றி. அவரோட படத்தில் தான் 25ஆவது படமாக விஜய் ஆண்டனி நடிக்கிறார். அவரோட ஃபிலிமோகிராஃபிலையும் 25ஆவது படங்கிறனால மிக முக்கியமான படம். அண்மையில் விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்து வெளிவந்த நிறையா படங்கள் வந்து கலவையான விமர்சனங்கள் இருக்குது. வசூல் ரீதியாக என்ன மாதிரியான இடங்களில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்மலாம் ஒரு கட்டத்தில் நிறைய பேர் ஹேஷ்டேக்ஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க. அண்ணா நீ திரும்ப வந்து கான்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிரு, நீ திரும்ப மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிரு, நீ படம் பண்ணாதனேன்னு சொல்லி எவ்வளோ ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் பேச ஆரம்பித்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இசையில் ஏதோ ஒரு உயரத்தில் இருக்கிற நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் ஃபிலிமோகிராஃபியாக ஒரு நடிகராக பார்க்குறப்போ கொஞ்சம் நம்ம கவலைப்படுற இடத்துல தான் இருக்கார் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அவர் செலக்ட் பண்ணுற கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப திரும்பி பார்க்குற விதமாக, யோசிக்கிற விதமாக தான் இருக்கும். அந்த ஒரு விதத்தில் ஓகே விஜய் ஆண்டனியுமே பெஸ்ட்டான ஃபிலிம் தான் சூஸ் பண்ணுவார். அப்படி பார்க்கும்போது அவர் 25ஆவது படம் எப்படி நடிப்பாருன்னு இருக்குல்ல. ஸோ அந்த 25ஆவது படமே கம்பல்சரி வந்து ஒரு நல்ல படமாக தான் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர் கமிட் ஆகிறாரு. அந்த 25ஆவது படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ஒரு பக்கம் விடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சக்தி திருமகன் அப்படிங்கிற நேம் இருக்குது. சரி ஓகே, சக்தி திருமகனுக்கு பராசக்திக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா சக்தின்னு வர்றாங்க கேட்டால் அது கிடையாது. தமிழில் சக்தி திருமகனாக இருக்குது. இது மற்ற லாங்குவேஜஸில் நீங்கள் கொடுக்கும்போது தெலுங்கில் இது பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படிங்கிற பேரில் தான் மாறுது.